ஒரு காரமான குழம்பு கூட அப்பளமாக சைடிஷாக வச்சு சாப்பிட்டாலே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே டைம் அப்பளத்தை வச்சு ஒரு காரசாரமான குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சது கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 வரமிளகாய், 1 டீஸ்பூன் காயப்பொடி, ஒரு 10லேருந்து 15 சின்ன உள்ளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 10 வெள்ளைப்பூடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பூண்டும் சின்ன உள்ளி நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா குக் ஆனதுக்கப்புறமா அந்த எண்ணெய் அவ்வளோ பிரிய ஆரம்பிக்கும். அந்த டைமில் 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு இதில் புளிக்கரைசல் ஆட் பண்ணணுங்க. அந்த கிளிப்பு வந்து எனக்கு இதில் மிஸ் ஆகிடுச்சு. புளிக்கரைசலாம் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா மல்லித்தலையும் போட்டு 1 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரையும் போட்டு இதை அப்படியே நல்லா மூடி போட்டு வத்த வச்சிடலாங்க. இந்த குழம்பு நல்லா வத்தி வந்ததுக்கப்புறமா 5லேருந்து 6 பொரிச்ச அப்பளத்தை குட்டியாக நொறுக்கி இந்த குழம்புல அப்படியே தட்டிக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஃப்ளேமை ஆஃப் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான அப்பள குழம்பு ரெடி ஆயிருங்க. இந்த அப்பள குழம்பை வெள்ளை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு காரசாரமாக புளிப்பாக சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.